யோவான் எழுதிய சுவிசேஷம் 14 அதிகாரம் 18 வசனத்தை நான் நான் உங்களை திக்கற்றலாக விடேன். பிதாவை இந்த காரணத்துக்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு நாள் வாழ்க்கையில் கூட்டி கொடுத்து மை பாடி துதிக்க ஆராதிக்க கொடுப்பேக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தை நீர் என்ன கொடுத்தீரோ அதை செவ்வையாய் பேச கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் இன்றைக்கு பார்க்க போறோம், நான் உங்களை திக்கற்றலாக விடேன். அங்கே இயேசு என்ன சொல்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, கடைசி செய்தி, பூமியில் வாழ்ற கடைசி நாள், மனம் உடைந்து அழுது கொண்டிருக்கிற தவித்து கொண்டிருக்கிற சீஷனை பார்த்து பேசுகிறார். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 13 பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட போயிடுவேன், நான் உங்கள்கிட்ட பிரிஞ்சிடுவேன். பாருங்கள் 36 சீமோன் பேதுரு நோக்கி, இது பக்கத்து 13:36, ஆண்டவரே நீ எங்கே போகிற என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்தமாக, நான் போகிற இடத்துக்கு எப்போது நீ என் பின்னே வரக்கூடாது. கவனிங்கள், அப்போ எங்கே போறீங்க, நான் போயிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசியிருக்கும் போது தான் அவங்க இருதயம்லாம் உடஞ்சிது. எப்படி பாஸ்டர் சொல்கிறதுனா, 1ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் இருதயம் 14:1. அப்போனா அவங்க இருதயம் கலங்காத இருப்ப கலங்கி போனாங்க. சொல்லி முடிக்கும் போது அநேக காரியங்களை சொல்லி முடித்த போது சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றலாக, மீன்ஸ் தனித்தவர்களாக, அனாதைகளாக, மீன்ஸ் உங்களை வேதனைப்பட்டவர்களாக, உங்களை அழுவர்களாக விட மாட்டேன். வேதம் சொல்கிறது, நான் வருவேன். கரங்கத்தில் சொல்லாமே. வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். திக்கற்றல் போல் தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலை. திக்கற்றல் அந்த வார்த்தையை எழுதியிருக்கிறாங்க. அது சரியான என்னோட நான் சொல்லலாம், நான் உங்களை தனிமையாக, நான் உங்களை ஒன்றுமில்லாத விட மாட்டேன். அப்படிதான் நான் உங்களை நான் உன்னை ஒருத்தரை விட்டுட்டு நான் போகும்போது நான் வருவேன் சொன்ன, தனியாக இருக்க மாட்டேன், நான் வந்துடுவேன். இந்த தனித்து இருந்த சில 3 சம்பவங்களை இல்லை 2 சம்பவங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மனிதனுடைய வாழ்க்கையில் தனிமை, வேதனை எல்லாம் இருந்தும் சில சூழ்நிலை மாறும்போது மனிதன் ஏன் உயிர் வாழ்கிறோம், என்ன வாழ்க்கை நேசிக்கிறோம், நம்ம விட்டு பிரியும் போது, மீன்ஸ் தூரமாக போகும்போது, நேசித்த வாழ்க்கை நாம் வாழ்க்கையை இழக்கும் போது, நம்ம பொருளாதாரத்தை இழக்கும் போது, வாழ்க்கையில் பலனை இழக்கும் போது, கேட்காத செய்தி, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி நம்மளோட வாழ்க்கையில் வரும்போது, அது நோயோ இழப்போ வரும்போது, நம்மளோட வாழ்க்கையில் மனசு என்ன பேசுனா, தனித்து மனக்லேசம் அடைகிறோம். யாரை போல? அன்னாலை போல, தாவீதின் மகளை போல. சில நேரங்களில் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் வருது. இதே சூழ்நிலை இருதயம் உடைந்த சீஷனை பார்த்து சொன்னார். 3 வருஷம் அவர் கூட இருந்தார். நான் போயிட போகிற சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும். அவங்க 3 வருஷம் அவங்க குடும்பத்தை இழந்துட்டாங்க. யாருமே அவங்க வீட்டுக்கு போனாங்க வந்தாங்க சொல்லி வேதத்தில் எழுதவே இல்லை. இயேசு சொல்றார், நீங்கள் என்னோட கூட பாடலில் இருந்தவங்க நீங்கள் தான் சொன்னார். அவங்க உனக்காக நான் வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு வந்தோமே அப்படி கேட்டாங்க. இப்படி 3 வருஷம் இருந்துட்டு திடீர்னு கழுத்து அறுக்கிற மாதிரி திடீர்னு எல்லாத்தையும் உங்களை விட்டு வந்துட்டு திடீர்னு எங்களை விட்டு போகிற சொன்ன, நான் எங்கேயா போவோம்? திடீர்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் எங்கே எங்களை தேடி கண்டுபிடிப்போம்? திடீர்னு நீங்கள் செத்துருவீங்க சொல்கிறீங்களே. அவங்க சொன்னார், மனுஷகுமாரனையா ஒப்பு கொடுப்பாங்க, அவர் சிலுவையில் அறிவாங்க, மரிப்பேன்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்களை நம்பிதான் நாங்கள் வந்தோம், அற்புதத்தை பார்த்தோம், சாப்பிட்டோம், அதிசயங்களை செஞ்சோம், எங்க வாழ்க்கையே உண்மை என்று நம்பி வந்தோம், இப்போ நீங்க எங்களை கைவிட்டா என்ன அப்படின்ற நேரத்தில் வரும்போது தான் இயேசு சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றல. இப்படிப்பட்ட ஒரு 3 சம்பவங்களை தனித்து சில நேரங்களில் அனுமதிச்ச, தனிமையாக இருந்து அவங்க அனுமதிச்ச ஒரு 3 சூழ்நிலையில் தான் தேவசித்தமானால் டைமுக்கு ஏற்ற மாதிரி நாம் பார்க்கலாம். இந்த சூழ்நிலை எப்படி மாறுது, தேவன் எப்படி மாத்துறாரு, அந்த சூழ்நிலை மத்தியில கடந்து போனவங்க சூழ்நிலை எப்படி செஞ்சாங்க, என்ன எப்படி வாழ்ந்தாங்க, அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துள்ள ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 21. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவுல அவனுக்கு கிடைக்கும்படியாய் செய்தார். வேதத்திலே
தனித்து விடப்பட்ட ஒரு மனுஷன் இவர்தான். அப்பா இருந்தோம், சொந்த பந்தம் இருந்தோம், அண்ணன் நிறைய பேர் இருந்தோம், அநேக சொத்து இருந்தோம், தேவனுடைய வார்த்தை இருந்தோம், தேவனுடைய ஆணை இருந்தோம். ஒரு மனுஷன் திக்கற்றவனாக வாழ்ந்த ஒரு மனிதன் தான் யோசேப்பு. எங்கே கர்த்தர் இருக்கிறார் பாருங்களேன். ஒரு செய்யாத ஒரு தவறை ஒரு மனுஷன் செய்து அவன் சிறைச்சாலையே போனால் அவன் மனநிலை என்ன இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். ஒரு உண்மை உள்ளவன் ஒரு உத்தமனை குற்றம் சாட்டி செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலை அடைக்கும் போது அந்த மனுஷனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் பாருங்களேன். பைபிள் சொல்லுது எப்படி இருக்கும், என்ன தனித்து நான் என்ன எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். அந்த வாழ்க்கை இருண்டு போல இருக்கும், அந்த வாழ்க்கை ஐயோ ஏன் வாழ்ந்தது போல இருக்கிறோம், அந்த வாழ்க்கையை பிறந்தோன்னு இருக்கும். அதுக்கு மேல எப்படி இங்க இருந்து வெளியே போகணும் இருப்போம். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான், எப்படி ஒரு பிரச்சனை வந்தா எப்படி வாழ போய் எப்படி கடந்து போறோம் யோசிப்போம். யோசேப்போட கர்த்தர் எங்க இருந்தாரு கேட்டீங்கன்னா, எங்க இருந்தாருன்னா அவர் சிறைச்சாலை இருக்கும்போது கர்த்தர் இருந்தார். இந்த 39 2 முறை சொல்லி இருக்குது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தார். அதற்கு மேல கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் மேல் கிருபை வைத்தார். ஒரு பக்கம் யோசேப்பின் வாழ்க்கை டவுனா போயினே இருக்கு, ஒரு பக்கம் தேவனுடைய பார்வையில அது அப்பா போயினே. இதான் விஷயமே, நம்ம பார்வைக்கு சில நேரத்தில் கீழே போய்கொண்டிருக்கிறது போல சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய பார்வை இங்க பாருங்களேன். 39 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன் 39 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுடன் ஆனான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்யும் யாவையும் கர்த்தர் வாய்க்கப்பட என்று அவன் எஜமான் கண்ட. அவ்வளவுதான். ஆனா இங்க that's the difference. கர்த்தர் யோசேப்புல கிருபை வைத்தார். எது வித்தியாசம்? ஆனால் அங்கே ஒரு அதிகாரி போல இருந்தான், இங்கே ஒரு கைதி போல இருக்கார். அதிகாரியா இருக்கும்போது கர்த்தர் இருந்தார், காரிய சித்தியுடன் இருந்தான், அதுதான் வேதியது. ஆனால் யோசேப்புக்கு கர்த்தர் கிருபை வைத்தார் என்ற வார்த்தை அங்க எழுதல. நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்கிறது ஒரு எப்பமோ தான். நம்ம வாழ்க்கையில உடைஞ்சு போகும்போது வேதனையா இருக்கும்போது நம்ம வாழ்க்கை சில கண்ணே தெரியாது ஆகாரை போல என்ன பேச நமக்கு தெரியாது, நடக்காத அன்பிளசன்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை வாழ்க்கையில சூழும் போது கர்த்தர் தூரமா இருக்கிறது போல தெரியும். அப்படிதானே? பொருளாதாரம் குறைஞ்சு போகும்போது தூரமா இருக்கும்போது தெரியும், நினைக்காத ஒரு நோய் வரும்போது கர்த்தர் தூரமா இருக்கும்போது தெரியும், வேலை இல்லாமல் வறுமையா இருக்கும் போது கர்த்தர் தூரமா இருக்கும்போது தெரியும், நினைக்காத ஒரு நோய் நினையாத ஒரு சம்பவம் வாழ்க்கை துக்கம் இழப்பு வேதனை வரும்போது கர்த்தர் தூரமா இருக்கும்போது தெரியும். நம்முடைய வாழ்க்கையில யோசேப் நாட் எ காட், யோசேப் தேவன் கிடையாது, நம்மளை போல சாதாரண மனுஷன். இந்த யோசேப்பின் வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கலாமே. நேற்று தான் தியானிச்சேன், எவ்வளோ யோசேப் பற்றி பேசியிருக்கேன். இது கர்த்தரால் வார்த்தையா அப்படின்னு கேட்கும்போது இந்த கர்த்தர் கொடுத்துருந்தோம். நேற்றெல்லாம் போராடினேன், என்ன செய்தி பேசுன்னு தெரியல ஆண்டவரே, ஏன்னா மனநிலை கொஞ்சம் பாதிச்சிருந்தது. பல செய்திகள் போராடி கொண்டு நம்ம எதிரும் வரும்போது தான் எனக்கு ஒரு செய்தி தேவன் கொடுப்பாரானால் சில வார்த்தை கொண்டு ஸ்ட்ராங் பண்ண. அது பல மணி நேரம் ஆயிடுச்சு. நைட்டில் என் தனியாக ஒரு ரூம் போட்டு சேரை போட்டு உக்காந்துருந்தேன், எல்லாம் படுத்துட்டேன், தனியாக போய் உக்காந்துறேன். அப்போ தான் அந்த ஒரு காரியம் எனக்கு கொஞ்சம் வெளிப்பட்டது. என்னென்னா, யோசேப்பு எப்போ திக்கற்றுள்ளாய் ஆனார் நீங்கள் பார்ப்பீர்களானால் வாழ்நாள் முழுவதும் தனிமையிலே கடந்து வந்த ஒரு மனிதன் தான் யோசேப். நீங்கள் யோசேப்பின் பேர் வச்சுக்கிறீங்க, கனித்தரும் திராட்சை செடி. அது கனி கொடுப்பதற்காக அது பட்ட பாடுகள், அது கடந்து வந்த வழியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எஸ், இந்த யோசேப்பு என்ற பைபிளை பேர் வச்சவங்களாம் உலகத்துக்கு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அது இயேசுவின் தகப்பனாக யோசேப்பு ஒரு வாழ்க்கையை சுற்றி கொண்டே இருந்தார். இந்த யோசே என்ற பர்னபா தன்னுடைய எல்லா சொத்தை விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சார். இந்த யோசேப்பு ஒரு பெரிய ரட்சகன். பைபிள் சொல்லுது, அவங்க தாய் சிம்பிளாக வசந்தம் இல்லாமல் சாகும்போது ஏறத்தாழ 5, 6, 7 என் கணக்கும்படி அதுதான் 5, 6, 7 அதுக்கு மேலே இருக்க 6க்கு மேலே இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா கடைசி பிள்ளை அவர் தான். எது அவங்க யாக்கோபின் லாபான் வீட்டில் பிறந்த கடைசி பிள்ளை யாருன்னா யோசேப்பு. சின்ன குழந்தையா கொண்டு வராங்க. வழியில் பிறந்தவன் யாரு? பென்யமின். 4, 5 வயசு இருக்கும். யோசேப்பு பிறந்த பிறகுதான் அங்கிருந்து கர்த்தர் பேசுகிறார். அதுக்கப்புறம் நீ வெளியே போ. வழியில கர்ப்பம் தரிச்சு பிறந்தவன் தான் யாருன்னா பென்யமின். ராகேல் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை பல வருஷம்
10 வருஷங்கள் பல வருஷம், 7 வருஷம் ப்ளஸ் அதுக்கப்புறம் பல வருஷங்கள், ஏதாவது 7-8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து இந்த குழந்தைக்காக போராடி போராடி பெற்றது தான் யோசேப்பு. யாக்கோபுக்கு 4 மனைவி, 2 மறுமனையாட்டி, 2 மீன்ஸ் லேயாள், ராகேல், பில்கால், சில்பால். ஆனால் யாக்கோபின் உயிரும் நேசித்ததும் யாருன்னா ராகேல். பாருங்க, இந்த 10 மீன்ஸ் 10 பெண் பிள்ளைங்களும் ஒரு பொண்ணும் 11 பிள்ளைங்க இருந்தது. ஆனால் யாருக்கு குழந்தை இல்லை? ராகேலுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. நீண்ட நாட்கள் கர்த்தர் ராகேலை நினைந்தருளினார். இப்ப அந்த குழந்தை பிறந்துச்சு. நீங்க சொல்லுங்க, அந்த வீட்டிலே சந்தோஷமான ஆள் யாருன்னா 2 பேர் தான். ஒன்னு ராகேலா இருக்கும், 2வது யோசேப்பா இருப்பான். பிகாஸ் யாக்கோபுக்கு அது பங்கு இருக்காது. அந்த மனிதன் 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் அம்மா கூட இருந்திருக்க முடியும். பிகாஸ் யாக்கோபுக்கு ஒரு புள்ள கிடையாது. யாக்கோபுக்கு இப்ப 11 புள்ள, ஆனா ராகேலுக்கு ஒரே புள்ள. சொல்ல புரியுதுங்களா? யாக்கோபுக்கு ஒரே புள்ள இல்ல. ஏற்கனவே ரூபன், சிமியன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசாக்கர், செபுலூன் இருக்கிறாங்க. அதனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ராகேலுக்கு இருக்குது எத்தனை புள்ள? ஒரே புள்ள. அப்ப எங்க அதிகமா இருந்திருப்பாங்கன்னா தன் தாய். அப்ப தன் தாய் அது மாத்திரம் 4 மனைவி இருந்த யாக்கோபுல கணத்துக்குரிய யாருன்னா ராகேல் தான் அதிகாரம் உள்ளவள். சொல்றது புரியுதுங்களா? அப்ப எல்லா ஒரு சிலர் பார்த்திருக்கேன், நீண்ட நாட்கள் பட்டு அந்த பிள்ளைய பார்க்கும், பிள்ளை தப்பு பண்ண கூட அப்பா பண்றாங்க. அது என்ன, அது வாங்கி கொடுத்தா தப்புனா கூட என்ன பண்றாங்க பிள்ளைங்க, அது மக்கள் கேடு இருந்தாலும் வாங்கி தராங்க. காரணம் என்ன? ஒரு பிள்ளை அதுக்கு மேல நேசிக்கிறாங்க. அதான் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ண முடியல, சில நேரத்தில் எதுவுமே பண்ண முடியல. சாதாரண ஒரு பலம், சாதாரண நம்ம பலத்துக்கு அப்படி செய்யும் போது அவன் பூமி ஆஸ்தி தாங்க முடியாது இருந்தது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஈசாக்கு ராஜாவை காட்டில பெரிய ஆளு. யாக்கோபின் ஆசீர்வாத தேவன் 2 பரிவாரம் உடையவனா இருந்தார். என்ன சொல்றது புரியுதுங்களா? ரொம்ப நாள் பார்த்து பிறந்த புள்ள, அந்த ஒரே புள்ளை அந்த தாய் எப்படி வளைச்சு கட்டி என்ன அந்த பிள்ளைக்கு கிடைச்சிருக்காது. அந்த பிள்ளையின் உலகமே ராகேல், யாக்கோப் அல்ல. யாகேலை தவிர வேற யாருமே யோசேப்புக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி இருந்தாங்க, ஜோருடைய மாமியார். அந்த பெரிய பையன் பிறந்தான், அவங்க அந்த குழந்தை யார்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, யாருமே பிடிக்க முடியாது. சண்டை நடக்கும், அப்பங்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. போகணும், நான் பார்த்துருக்கேன். வெள்ளையும் இருப்பான். அவங்க பையனோட அப்பையில கொடுக்க எந்த குழந்தையும் அந்த அவங்க கிட்ட வாங்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரே பொண்ணு, அந்த பொண்ணு பற்றி ரொம்ப நேசித்தாங்க. நான் சொல்றது புரியுது, அந்த பேத்திய சொல்லி அழுவாங்க. அதுக்காக பெரிய சண்டை இருந்தது. காரணம், உலகத்தின் சாதாரண ஒரு மனிதனே ஒரு பாட்டியை யார்கிட்ட கொடுக்க வளர்க்க முடியும்போது யோசேப்பை எப்படி வளர்த்திருப்பார்கள் என்று நீங்கள் யோசித்து பாருங்களேன். நான் சொல்கிறேன், அவங்க 2வது குழந்தை பிறகும்போது செத்துட்டாங்க. பிறந்த அந்த நாளிலே உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும்போது, பென்யமீன் பிறந்த போது யார் செத்து போயிட்டா? எஸ், ராகேல். அந்த குழந்தைய பார்த்தாங்களான்னு தெரியல, பார்த்துருப்பாங்க, ஆனால் அந்த குழந்தை பார்த்துருக்காது. இந்த 2 குழந்தைகள் யார் பரிதாபத்துக்குரியவர்கள்? எல்லாரும் சொல்ல, பாவம் அந்த குழந்தை பெத்து முகத்தை கூட பார்க்கல, யாரும் பால் விட்டோம் நம்ம உலகத்தின் பார்வைக்கு. ஆனால் அது வேதனை யாருக்குன்னா, குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தான் வேதனை. காரணம், அந்த குழந்தைக்கு அம்மா யாருன்னே. எஸ், நான் ஒரு செய்தி கேட்டேன், ஜெமிமாவை போய் உங்கள் அம்மாச்சிட்ட கேளு, அவங்க அப்பா சாகும்போது எத்தனை வயசுன்னு. 6 வயசு அவங்க அம்மாவுக்கு. எங்கள் மாமாவுக்கு 1 வயசு. எங்கள் அம்மாவுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. இப்போ கூட அவங்க அப்பா என்னென்ன செய்தார்னு சொல்லி எனக்கு சொல்லுவாங்க. நான் கேட்டால் அவ்வளோ உயிர் வச்சிருப்பாரு. அப்போவே அவர் மெடிக்கலில் படிச்சுட்டு கம்ப்யூட்டராக டாக்டருக்கு அப்போ சொல்லுவாங்க. ஒரு கணத்துக்குரியவர் அவர். ஸோ அவரோட சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, 100 வருஷம் முன்னாடி மீன்ஸ் அவர் படிச்சதெல்லாம். அவங்க சொல்லுவாங்க எல்லாமே. அவங்க சொல்லுவாங்க, நான் என்ன ட்ரெஸ் போடுறேன் அதான் பண்ணி தருவாங்க. அப்போ ரொம்ப இதாங்க பாருங்கள். எங்கள் மாமாவுக்கு ஒரு நாள் கூட அப்பா செத்து கவலையே இல்லையா. அவர் சொல்லுவாரான், அந்த ஆள் நான் பார்க்கவே இல்லை, நான் எப்படி கவலைப்படுறேன். நீங்கள் சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் 2 பேரில் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா, எத்தனையோ நாட்கள் எங்கள் அம்மா அழுவாங்க. எங்கள் அப்பா நல்லா இருந்தேன்னா இந்த ஆளை நான் கட்டியிருக்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா குருடி இந்த ஆளை பிடிச்சி கட்டி கொடுத்துட்டாங்க. சில பிரச்சனை வருது, எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படுறதுக்கு காரணமே அப்படின்னு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இந்த சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது இந்த யோசேப்பை பாருங்களேன். யோசேப்பின் உலகமே அம்மா தான். அந்த உலகமே அம்மா பிரியும் போது யோசேப்புக்கு உலகமே இல்லாமல் போச்சு.
எத்தனை பேர் தன் சித்தி பெரியமா தூக்கினாலும் அம்மாவின் அரவணைப்பு வராது. தன்னுடைய வேலைக்காரிகள் பில்கால் சில்பால் தூக்கினால் அம்மா கிடையாது. யாக்கோபு தூக்கினாலும் கூட அந்த அந்த மீன்ஸ் அப்படிப்பட்ட உணர்வுகள் அப்படி அரவணைப்பு கிடைச்சிருக்காது. ஏன்னா யாக்கோபுக்கு 11 புள்ள இருக்காங்க, ராகேலுக்கு ஒரே புள்ளதான் இருக்காங்க. ராகேலின் மேல அதான் சொல்லுவாங்க, ஒரு ஊர் தாய்க்கு 10 ஊர் தகப்பனுக்கு ஒரு ஊர் தாயின்வாங்க. இப்ப சின்ன வயசுல எல்லா பிள்ளைங்களை பாருங்க, அண்ணன் தம்பிங்க எல்லாமே ஆடும்போது யோசேப்பின் ஒரு 4-5 வயசுல அந்த பிள்ளைக்கு என்ன இருந்திருக்கும், அறிவு இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்களேன், எப்ப அந்த மனுஷன் திக்கட்டானா தெரியுமா? என்றைக்கு அவன் தாய் மரிச்சதோ அந்த யோசேப்பின் வாழ்க்கையில பெரிய காயமாக ராகேல் எடுத்து யாருமே நிரப்புறாங்க. ராகேல் எடுத்து யாரும் நெருப்பிருக்க முடியாது. ராகேல் யாரும் நெருப்பிருக்க முடியாது. யாக்கோபு என்ன ஆனாரு? போய் அழுதுட்டாரு. ஐயோ 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 அழுது எங்கேயோ ஊர போயிட்டு இருப்பாரு. அவருக்கு அங்கெல்லாம் 3 பாடி இருக்காங்க, யோசேப்பு மத்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதனால பெரிய மனக்லேசம் பைபிள் சொல்லுது இதா யாக்கோபுக்கு வந்த மாதிரி இருக்காது. ரைட்டு? இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த மனுஷன் வளர்றான், ஒரு 16 வயசு இருக்குது. நான் சொல்லட்டுமா, எனக்கு வெளிப்பட்ட செய்தி, 10 வருஷமா யோசிப்பு தன் தாயை இழந்து அழுந்து வந்திருப்பான். ஏன்னா ஏன் தெரியுமா? ஒரே அப்பா ஒரே புள்ளையா இருந்தா விஷயம் வேற. பில்கால் பெற்றது அது கூட இருக்குது. தான் நப்தலி காத் ஆசேர், லயால் பெற்று ரூபன் சிமி லேவி யூதா செபுலா நிசார்கர். அவங்கவுங்க தாயோடு இருக்கும்போது இந்த மனுஷன் என்னதான் தனித்து இருக்குமா? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அம்மான்னு சொல்லி ஓட முடியுமா? முடியும்? மனம் உடைந்தவன் தான் இந்த மனுஷன். யோசிச்சு பாருங்க. இப்போ எப்படி இந்த மனுஷன் 17 வயசுக்கு வரும்போது தான் கர்த்தர் வாழ்க்கையை மாத்தினார். எப்படி நீங்க கேட்கலாம். எஸ், நான் ப்ரூஃப் கோயிங் டு ப்ரூஃப். நான் சொல்றேனே, காலையில மைக்கு பாடாத போது தெரிஞ்சு போச்சு கர்த்தர் கொடுத்த வார்த்தை சரின்னு. நான் அப்படிதான் எடுத்துப்பேன். ஏன் ஆண்டவர் மைக் ஆயிடுச்சுன்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா வந்தது பாடுகள் வழியாய். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்க. எந்த கை? ஒரு காலத்து ஸ்ட்ரிங் வாசித்தது, தடிய பிடிச்சது. சில சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையை மாற்றும். நம் நோயில கடந்து வரும்போது நோயின் வலிதான் மற்றொரு வலியை பார்த்து மாற்றும். இழப்பு வரும்போது அந்த இழப்பின் வேலை நமக்கு தெரியும். யோசேப்பு எப்பதான் மாறிச்சு? எப்ப மாறிச்சு யோசேப்பின் வாழ்க்கை? சந்தோஷம். தேவன் பார்த்துக்கிறார். எப்ப தெரியுமா? ஏன் அவர் பெத்த 12 பிள்ளையில ஒருத்தருக்கு மாத்திரம் கர்த்தர் தரிசனம் கொடுக்கணும். ஒருத்தருக்கு மாத்திரம் சொப்பனம் கொடுக்கணும். சொல்லுங்க. எஸ். எப்பதான் மாறும்? எப்பதான் மாறும்? தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். எப்பவுமே நம்மளுடைய இருதயங்கள் என்ன சொல்றேன் கேளுங்க. நான் பல நாட்கள் நான் உடஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நம்பிக்கையை சொல்லி தைரியமா யார் காசு வேணா, யார்கிட்ட போக மாட்டேன், நிற்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. இருக்குதான் செலவு பண்ற சாத்து காரணம் ஒன்று தெரியும். எனக்கு தெரியும், எனக்கு தரிசனம்னு ஒன்று இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு நிறைவேறாமல் இருக்கலாம், அந்த தரிசனத்தை கொடுத்தவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் கால் உடைஞ்சது ஒரு 2 சாதாரண சின்ன கிராக் ஆகுறோம். 1 வருஷம் இருக்குது. எத்தோட 2 துண்டா வாழை மரம் மாதிரி வெட்டி போட்டு இப்படி இருந்தது. என்னை தூக்கும் போது துணியில் போட்டு தூக்கின்னு போனாங்க, தூக்க முடியல. இந்த கை உடஞ்சி இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி தர முடியாது. இந்த பாதம் உடஞ்சி சுக்குச்சு ஆயிப்போச்சு. அங்கங்கே குத்தி கித்தி எதிர்காலமே இல்லைன்னு நினச்சாங்க. என்னை பார்க்குறோன்னா சொல்லிட்டு போனான், என்னப்பா அவன் செஞ்சேன். ஒருத்தன் திருக்க சொல்கிறான், நீ பொம்பளை கிட்ட தவறு பண்ணீங்களா? யாரை ஏமாத்துனீங்க? அப்படி ஏமாத்திருந்தா வீடு கட்டியிருப்பேன். என்னை ஏமாத்தினவன் தான் உண்டு. தேவன் சொல்வார், யோபு சொன்னது போல, பசி உள்ளவனுக்கு நான் சோறு கொடுத்தது இல்லாமல் இல்லை, கேட்கறது நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை, என் சந்தோஷத்துக்காக மற்ற சந்தோஷம் நான் பறிச்சதே இல்லை, நான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு மற்ற சாப்பாடை பிடிங்கினதே கிடையாது. அன்பாக கொடுத்தா தான் நான் வருவேன். நான் ஹோட்டலுக்கு போகிறேன்னா அன்புக்கு தான் வரேன் தவிர அங்கே போய் சங்கீதத்தில் சாப்பிட்றத ஹோட்டலில் சாப்பிட நான் விரும்பவே இல்லை. ஏன்னா நான் கஞ்சியும் டெய்லி கொடுக்குற ஆளு தான். அது ஏன் அது இதில் ஏதமா இது என் தேவனாய் கர்த்தர் எனக்காக கொடுத்தது. அல்லேலூயா. அது கொடுத்ததை நாங்கள் வீட்டில் செஞ்சு அதுதான். அது எதை தேவன் கொடுக்க அப்படிதான் வாழ்ந்துருவாங்க. தரிசனம் என்ற ஒன்றின் மைண்ட் வந்து பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் என் படுக்கையை பல வருஷமானாலும் ஒருத்தன் காலில் என்றான், அளவு வச்சு என்றான், கால் பின்னடாகி போச்சு, நடக்க முடியாது. ஒருத்தர் சொல்றான் சைக்கிள் ஓட்ட முடியாது, ஒருத்தர் சொல்றான் பைக் ஓட்ட முடியாது, கல்யாணம் கட்ட முடியாது, நொண்டிதான் சொன்னான். ஒவ்வொருத்தர் சொல்லும் போது ஒரே மாசம் பல
மாசம் கிடையாது, ஒரு மாசம். பிப்ரவரி 3, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் பிரசங்கம் பண்றேன். மே பைக் எடுத்துன்னு போயிட்டு உரக்கல விபிஎஸ் பண்றேன். ஒருத்த பார்த்து கட்டி பிடிச்சாங்க. சொன்னா என்னென்ன சொன்னாங்கய்யா, என்னென்ன சொன்னாங்க, வாழ்க்கை போச்சு, கட்டு போச்சு, நஞ்சு எப்படின்னு கேட்டானுங்க. எப்படியா ஒருத்த சொன்னா கட்டி பிடிச்சு கத்தோடைய கிருபை நினைச்சோம். கத்தோடைய கிருபை உன்ன பாக்குறாரு. நாட் ஒன், ஹண்ட்ரட் கணக்கான பீப்பிள். இன்னால வரைக்கும் இவ்வளவு என் இடுப்புல இருந்து கீழே பிளாட் இருக்குது. இன்னும் எப்படியா குணமான டாக்டரா, சூப்பர் டேவர். தேவனும் அவர் தரிசனமும் நான் படுக்கையா இருக்கும்போது ஒண்ணு தெரியும், கர்த்தர் கொடுத்த தரிசனம் மாறாது. கர்த்தர் வார்த்தையை மாத்த. நான் படுக்கையில ஏன் ஆண்டவரை கைவிட்டு அழுவல, ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? ஜெமிமா சின்ன குழந்தை, 2 வயசு கூட ஆகல, அதான் என் கூட வந்து உட்காந்துக்கும். எங்க அம்மா அழுவாங்க, வரலாம் அழுவாங்க. என்ன மாத்தினது தெரியுமா? கர்த்தரும் நான் நினச்சா விட்டுக்கலாம். எனக்கு ஒன்னே ஒன்று தான் அறிக்கை செய்த, அழைத்தவர் உண்மை உள்ளவர். என் படுக்கையில் கத்தரை மாற்றி என்னை நடக்க வச்சு, என்னை பைக்கை ஓட்ட வச்சு இந்நாள் வரைக்கும் எங்களோட நிற்க வைக்கிறது காரணம் என்னன்னா, கத்தர் எனக்கு கொடுத்த சின்ன தரிசனமே என்னை எழுந்து நிற்க வைக்குமானால், உலகத்திற்கான மாற்றத்திற்கான ஒரு தரிசனத்தை யோசேப்பு நிறுவனத்தில் வைக்கும்போது எது நம்ம வெளியே போச்சு? நான் திக்கற்றோம் யாருமே இல்லைன்ற சொன்ன யோசிப்பே, நீ யாருமே இல்லைன்னு சொல்ல, அநேகர வாழ்க்கையை மாற்ற போகிற ஆளே நீர் கரங்களை சொல்லாமே. ஹல்லேலூயா. எஸ், பிகாஸ் பாருங்க அங்கே இப்ப பாருங்க யோசேப்பு அங்கே அந்த தரிசனம் வந்து சொப்பனம் வந்த பிறகு இப்ப அவரை குழியில போட்டாங்க. நான் உங்க திக்கெட்லா விடேன். அங்க இருப்பாரு யோசேப்பு. இப்ப நினைச்சிருப்பாரா? சில நேரத்தில் அங்க போராடி இருப்பாரு. ஐயா என்ன தனித்து, யாரால? குடும்பத்தால. இப்போ 1 தாயை இருந்ததால, 2 சகோதரனால, இப்ப 3 தனித்து போற திக்கெட் யாரு? மீடியா கையில வாங்கி அவர் எடுத்து. இப்ப எகிப்துல அவர் கர்த்தர் கூட இருந்தாலும் அவரோட என்ன இல்ல, யாருமே இல்ல. ஆனா என்ன இருந்தது அவருக்குள்ள? என்ன இருந்தது? தரிசனம். இப்போ அங்க இருந்த ஒரு பொம்பளை, இப்ப தரிசனம் மாத்திரம் இல்லைன்னு வைங்களேன். அந்த எஜமாட்டி இவன் ஆசை, அவ ஆசைக்கு இவன வாலிபன், இந்த மனுஷன் அழகுள்ளவன், வேற ஒருத்தன் என்ன பண்ணுவாங்க? யாரு என்ன பண்ணுவாங்க? சரித்திரத்தை போய் கேட்டு பாருங்க. சரித்திரம் என்பது கேட்டீங்கன்னா அசிங்கமா இருக்கும். பணத்துக்காக எல்லாமே செய்யற கூட்டம். ஆனால் ஒரு அடிமையா இருந்தவன், விற்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு எஜமாட்டி ஆசைக்கு அந்த ஒரு நாள் சந்தர்ப்பம் பண்ணிருக்கலாம். விட்டு கொடுத்திருந்தா எல்லாம் மாறிட்டு இருக்கும். அங்க அந்த வீட்டில் அவர் திக்கெட்டு வந்திருக்க மாட்டாரு. அந்த பொம்பளை என்ன இருப்பாங்க, அந்த மனுஷிக்கு ஆதரவா இருந்திருப்பாங்க. அங்க கூட ஏன் தள்ளினார் தெரியுமா? ஒரு மனுஷனை இந்த நாள்ல பரிசுத்தாவி பெற்றவங்களே பாவத்தில் விழுந்துடுறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறவங்க அசுத்தங்களை ஊந்துறாங்க, தேவனை ஆராதிக்கிற மக்களை அசுத்தம் ஊந்துறாங்க. முழு வேதத்தை கையில படிச்சு கண்ணில் இச்சையில விழுது, எதுவுமே படிக்கல. பல வருஷம் வேதனை மன. எப்பயா விபச்சாரம் பண்றான்? பொண்டாட்டி புருஷனுக்கு பிரச்சனை வரும்போது புருஷன் போய் தவறானா? சைக்காலஜி. எப்பயா புருஷனுடைய அன்பில்னா மனைவி என்ன பண்றாங்களா? தவறாங்களா? அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு அன்பு சூறா கட்டி தவறான வழக்கம். ஐயா இது உலகத்தின் டாக்டருங்க படிச்ச ஞானிகளின் ஞானத்தை கத்தர் பைத்தியம் பார்க்கிறாரு. ஆனால் யோசேப்புக்கு யாரு? சின்ன 4-5 வயசுல அம்மா இருந்தாங்க, அரவணைப்பு இல்ல. அப்பாவோட அரவணைப்பு ரொம்ப வந்திருக்காது. தம்பி அப்படியே வந்தாரு, அப்பா தரிசனத்தை கொடுத்தாரு. அண்ணன் சேர்ந்து எங்க போட்டாங்க? குயில போட்டாங்க. எங்க விற்கப்பட்டாரு? இப்ப வந்தாரு. இவருக்கு இப்ப சொகுசு வாழ்க்கை வருது. என்னது என்ன வந்து சொகுசு வாழ்க்கை வரும்போது அவர் தட்டி விட்டு பாவத்தை ஜெயிப்பதற்கு எதையா காரணம்? அவருடைய பரிசுத்த வாழ்க்கையில் கர்த்தர் அவருக்குள்ள கொடுத்த தரிசனம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தரிசனம் தள்ளி விட்டு ஓடிச்சு. ஏன் எப்படி மாறுது? ஏன் யோசேப்பால அப்படிதானா? இப்ப பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள் 42ஆம் அதிகாரம் ஆதியாகமம். நான் வாசிக்கிறேன், எடுத்துட்டீங்களா? 42ஆம் அதிகாரம் 51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும், கவனிங்கள், என் தகப்பனுடைய 42ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். சாரி, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். 41-52 நான் இதை பார்த்துறேன். மேல ஆதியாகமம் 41-52. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் தகப்பன் குடும்பத்தை அனைத்து நான் மறக்கும்படி, என்னதுங்க எதுப்பா மறக்க முடியும்? தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்ற பேர் தான். இப்ப யோசேப்புக்கு என்ன வருத்தம்? தனிமை. எதை பார்த்து யோசேப்பு மாறினாரா?
அவர் பெத்த புள்ள மனாசையை பார்க்கும்போது அவங்க அப்பா, அண்ணன், தம்பி அவர்களை மாத்த முடியுமா? முடியும். அவன் பெத்த புள்ளையால பார்க்கும்போது யோசேப்பு மாறிட்டா. காரணம்னா இதற்கு மேல யோசேப்புக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்குது. நான் சொல்றது யோசேப்பின் அனுபவம் என்னன்னா, ஏதாவது ஒன்று வரும்போது யோசேப்பு உள்ள மாறும். இங்க என்ன எழுதிருக்கணும்னா, என் வருத்தம் யாவையும் எப்படி, என் தாயை குறித்து வருத்தம் யாவையும் எழுதிருக்கணும். ஏன் தாயை குறித்து எழுதுனா, தாயை குறித்து வருத்தம் தரிசனம் முடிஞ்சு போச்சு. இங்க என்ன எழுதிருக்கணும், என் தாயும் தகப்பனை குறித்த வருத்தம் யாவும் நீங்கும்படியாய் என் மனசு இல்ல, தாய் தரிசனம் கொண்டு போச்சு. இங்கே எது படிச்சுனா மனாசை தகப்பனை குறித்து. ஏன்னா தகப்பன் வயசாயிட்டார்ல, எப்படி இருப்பாரு தெரியல. என் குழந்தை, அவர் பெத்த குழந்தைய பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாருன்னா மாறினார், கீழே பண்ண. என் சிறுமைப்பட்ட தேசத்துல தேவனை பழகு பண்ண சொல்லு. ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வர்றது எல்லாமே நம்ம அழிஞ்சு போவதற்காக அல்ல, நம்மளோட வாழ்க்கையை மாற்றுவதற்காக. நம்ம சொல்லமே எஸ். இந்த யோசிப்பு தான் கடைசி சொன்னார். என்ன சொன்னார்? முடிக்கலாம், வாசிங்கள். 50ஆம் அதிகாரம் யாதியாகம புத்தகம் என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் சில நேரத்தில் 21, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்கள் குழந்தைகளும் உங்களையும் உங்கள் குழந்தை பாரு என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை பட்சமாய் பேசினான். 20, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், நினைத்தீர்கள், தேவனும் இப்போது நடந்து வருகிறபடி வெகு சின்னங்களை உயிரோடு காக்கும்படி அது நன்மையாக முடிய பண்ணி. யாரு 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 இந்த மனிதனை பார்த்து என்ன சொல்லிருப்பாங்க? பாவையா அம்மா இல்லாத புள்ள. இந்த மனிதனை பார்த்து என்ன சொல்லிருப்பாங்க? பாவையா அண்ணன் தம்பிலாம் ஒடுக்கப்படுறோம். இந்த மனிதனை பார்த்து என்ன சொல்லிருப்பாங்க? ஒருத்தன் கெஞ்சிரான், கோயிலும் தூக்கி விடியா, பாவையா. இந்த மனிதனை பார்த்து என்ன சொல்லிருப்பாங்க? பாவையா அந்த பொம்பளை தான் தப்பு பண்ணா, யாருமே பச்சது இல்லை, இவனை போட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஜெயில போட்டாங்க. இந்த மனிதன் வந்து பிரதமரா இருக்கலாம், வந்து கூட என்ன சொல்லிருப்பாங்க? இந்த ஆள் அண்ணாதை அந்நியமிலிருந்து உலகத்திலிருந்து வந்திருக்கான். ஆயிரம் யோசேப்பு எகிப்துல பிரதமரா இருந்தா கூட, ராஜாவுக்கு அடுத்தபடியா இருந்தாலும் அவருக்கு யோசேப்புக்கு யாருமே இல்லை. அந்த ஆள் எங்கிருந்து வந்தான்? அத போல ஏதோ அவன் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு பாருங்க. இப்ப யார் அவரு? யார் அவரு? யார் அவர்? வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படியாய் விவேகர. எந்த மனிதன்? எந்த மனிதன்? நான் உங்களை திக்கட்ல, யோசேப் தாய் மறுக்கும் போது கத்த திக்கட்ல விடல, அவர் குயில போடும் போது கத்த திக்கட்ல விடல, அவரை தனியா இருக்கும் போது ஜெயில இருக்கும் போது திக்கட்ல விடல. ஒருவேளை திருமணம் ஆகியும் அவர் வீட்டில் இருந்தா அவர் நினைச்சிருப்போம், யோசேப் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு, ஜெயில இருந்து வந்துட்டாரு, குழந்தை எப்ப பிரச்சனை மாறிச்சுன்னா குழந்தைய பெத்த பிறகுதான் மாறிச்சு. எது அது வரைக்கும் யார் மேலே அவருக்கு வேதனை இருந்தது? தென் தகப்பன் குடும்பத்தை மறக்க பண்ணினார். பாருங்க, சில நேரங்கள் நம்ம வாழ்க்கை எல்லாமா யாஸ் என்று சகோதரனே, இப்போ நான் யோசிப்பதை பலது காட்டினேன். ஏதாவது உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கு இந்த 11 மாசம் நடந்திருக்கும். இழந்திருக்கலாம், தனித்திருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், நினைக்காத காலம் வந்திருக்கலாம், சகோதரனா தள்ளப்பட்டிருக்கலாம், மேல இருக்க நம்மளை கோயிலத்துக்கு போட்டிருக்கலாம், சொல்லாத அநியாயமா பழிய போட்டு நம்மளை உள்ள அமைச்சிருக்கலாம், நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை வேற ஒருத்தன் பொறிச்சிருக்கலாம், நமக்கு கிடைக்க வேண்டிய வேலையை பொறிச்சிருக்கலாம், நமக்கு என்னென்னமோ கிடைக்க வேண்டியது யாரோ செய்யற தப்பு தான் தப்பிக்கொள்ளும்படியே நம்ம மேல போட்டிருக்கலாம். நிந்தையில, பாடல, அவமானத்தில் சில காரியங்களை மன்னிக்க முடியாம, சில காரியங்கள் யோசிப்பு போல மறக்க முடியாம, ஐயோ என் குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை மறக்க முடியாம இந்த காலம் இருப்பில்ல. நான் பைபிள் கடைசியில் நான் உங்களை திக்கற்றலாய் விடேன். யோசேப்பின் தேவன் உயிரோடு இருக்கிறார், அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் உங்க திக்கட்லா விடேன். 2 ஒரு 10 நிமிஷம் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. 2வது, எப்படி ஒரு மனுஷன் திக்கட்லா மன தேவனுக்காய் நாம் நிற்கும் போது சில நேரத்தில் நாம் திக்கட்லா ஆன போல சூழ்நிலை வாழ்க்கையில் வரும். எடுத்துக்கொள்ளுங்கள், எரேமியாவின் புத்தகம் 39ஆம் அதிகாரத்தை நான் எடுத்த. எரேமியாவின் புத்தகம் 39 நான் வாசிக்கிறேன். 10 காவ சேனாதிபதி நெபுசரதன் ஒன்றுமில்லாத 7 சிலர் யூதா, சாரி ஏதோ நான் 38 சாரி 5. அப்போது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கையில் இருக்கிறான். 38:5 உங்களுக்கு விரோதமாக ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். இது சிம்பிளாக நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவன் காவல் சாலையின் முற்றத்திலிருந்து அம்மேலெக்கின் குமாரனாகிய மல்கியுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறினால் அதில் இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையா இருந்தது. அந்த உலையில எரேமியா அவிழ்ந்தான். என்னதுங்க?
யாரு? இந்த எரேமியா குறித்து சரித்திரம் தெரியுங்களா? அவர் ஆண்டவர் முதல் சந்திக்கும் போது, நான் வாலிபனா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது, நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். இந்த பைபிள் ஃபுல்லா நீங்க எரேமியா பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டானது. கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வந்தது. இது கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்றால், கர்த்தர் நீ போ, அங்க போ, இங்க போ, அங்க போ, அங்க போ, எங்கெல்லாம் எரேமியா போறாரோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்படுது. என்ன உரைக்கப்பட்டது? என்ன உரைக்கப்பட்டது? இங்க கவனிங்கள், இதை அப்படியே வச்சுங்க. நான் என்ன சொல்ல வரேன், 32ஆம் அதிகாரம் எரேமியாவின் புத்தகம் 5. அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான், நான் அவனை சந்திக்க மட்டும் அங்கே இருப்பான், நீங்கள் கல்தையோடு யுத்தம் பண்ணாமல் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறவன், நீ தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவை சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். எங்க? சிறைச்சாலை போட வச்சான். நீ என்ன கர்த்தர் சொன்னாராம்? யார் சொல்றது? இங்க பாருங்களேன், 6. அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவன். இதோ பைபிள் சொல்லுது. இப்போ இங்க எங்க பேசுது? கர்த்தர் பேசுறார். கவனிங்க, நேரம் இல்லை. 26 நான் வாசிக்கிறேன் அதிக. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி. எது? 32, 26 என்ன ஆயிடுச்சா? இருக்கா இல்லையா? நான் 32ஆம் அதிகாரம் சொல்றேன். 26 இருக்கா? எங்க பேசினார் கர்த்தர்? எங்க? ஜெயில்ல. எங்க பேசினாரு? ஜெயில்ல. எல்லாம் பைபிளை பார்த்தீங்கன்னா அவர் எங்கே, அவங்க சகோதரர்கள் ஆணுத்தோத்துல இருந்து, அவர் ஆசாரியன் குடும்பத்தில் பிறந்தவங்க, அவங்க ஆசாரியெல்லாம் அவர் விரோதமா வரும்போது அப்ப பேசுறாரு. ஒவ்வொரு நேரத்தில் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கும் போது இங்க பாருங்களேன், 38ஆம் அதிகாரம். ஏன் எரேமியாவை நான் திக்கட்டெல்லாம் விட என்று சொன்னேன் என்றால், இங்க குழியில போடும்போது கர்த்தர் பேசல. இதான் விஷயம். இப்ப நம்ம பேப்போம். இப்பதான் வாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷல் நியூஸ். இங்க எங்கே கர்த்தர் பேசினாரா? ஜெயில இருக்கவே பேசினார். நீ போய் சித்தேகிட்ட சொல்லு, நான் அப்படி கர்த்தருடைய வார்த்தை வந்து, நான் எருசலேமை அழிப்பேன், நீ ஆற்றுவை சொல்லு, ஆனத்தோத்து குடியிரு சொல்லு, அவளுக்கு சொல்லு, இந்த ஜனத்துக்காக ஜெபிக்காதே, இவளுக்காக அழாதே, நீ கதறாதே. எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. எரேமியா கர்த்தருடைய வார்த்தை வந்து அப்போது எரேமியா கர்த்தர் பேச நூற்றுக்கணக்கான பல வேட்டில் எழுதுகிறையா. ஆனா எரேமியா ஜெயில இருந்து காவல்தாரில் பிடிச்சிட்டு வந்து ஒரு உலையில போட்டாங்க. இங்க கர்த்தர் பேசவே இல்லை. எதற்கையா உலையில வந்தோம்? இது ஒரு அவர் கிடையாது, ஒரு நாளா இருக்கலாம், 2 நாளா இருக்கலாம். சரி, இரவு கடந்து போயிருக்கோம், பகல் வெயில் இருக்கும், சாப்பாடு கிடையாது, யாருமே கிடையாது. எரேமியாக்கு சோறு இல்லைனா எரேமியால வாழ முடியும், எரேமியா சேத்தலிக்கு எரேமியால வாழ முடியும், எரேமியா காவல் கிடங்குல வாழ முடியும், எரேமியா துன்பப்பட்டுல வாழ முடியும். ஆனா எரேமியா கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் வாழ முடியாது. நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் உட்கொண்டேன், அது என் எலும்புலாம் அப்படியே அனல் போல ஏறிச்சு. ஐயா, நான் திகைத்து உட்கார்ந்து எரேமியாக்கு கர்த்தருடைய வார்த்தை வரல. எங்க பேசுறீங்களோ அவர் என்ன கதறிப்பாரு, கர்த்தாவே நான் என்ன செய்ய பேசிருப்பாரையா. எரேமியாவின் கண்கள் மூடப்பட்டிருக்கும். பாருங்க, பசி அங்க, இருளங்க, உலையங்க, மரணத்தை கிட்ட வந்துட்டோம். எதற்காக அந்த உலை? கர்த்தருடைய வார்த்தை சொன்னதுக்காகவா? நீதியை பேசுனதுக்காகவா? நியாயத்தை சொன்னதுக்காகவா? உண்மையை சொன்னதுக்காகவா? எரேமியா வாயில கர்த்தர் என்ன சொன்னாரோ நிறைவேறியது. எரேமியாவில் சொல்லப்பட்ட 70 வருஷம் நிறைவேறியது. எரேமியாவில் சொல்லப்பட்ட எல்லா அத்புதமும் நிறைவேறியது. எரேமியாவில் சொல்ல பாபிலோன் அழிஞ்சது, எல்லாம் நிறைவேறிச்சையா. எரேமியா இப்ப விழுந்திருக்காரு. ஏன் பேசல? எரேமியா எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கலாம். சின்ன வயசுல வீட்டை விட்டு வந்துட்டாரு. எரேமியா எங்கேயாவது அப்பா அம்மா கூட வாழ்ந்தார்னு எழுதியிருக்கான்னு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்காக எல்லாவற்றை விட்டு வந்த ஒரு மனுஷன் முடிவில் எங்கதமா இருக்கிறாரு? சேத்துல இருக்க சாவு பாருங்க. சில நேரங்களிலே நம்ம வாழ்க்கை எப்படி நினைப்போம், யாருமே போயிடுச்சு, இருண்டு போச்சு. ஆண்டவருக்காக வந்தோம், வாழ்ந்தோம், ஓடணும், இத்தனை வருஷம் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ண ஓடணும். நம்முடைய வாழ்க்கையில் என் முடிவு என்ன? உயர்வு தருவார், கார் தருவார், பில்டிங் தருவார்னு பார்த்தா பள்ளத்தில் தூக்கி போய் போட்டானுங்களே, சோறு கூட இல்லையே. அங்கேதான் சில நேரங்கள் நம்ம நினைப்போம், இவங்க யாராவது உதவி செய்வாங்களா? சில நேரத்தில் பரலோகம் கூட நம்ம மூடின மாதிரி இருக்கோம். பைபிள் சொல்லுது, நீ உனக்கு தான் அப்படி தெரியும். ஆனால் எந்தெந்த நேரத்தில் யாரை வச்சு செய்யணுமோ யாருக்கு தெரியும்னா நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் உங்களை திக்கட்ல இந்த மாதிரி சூழ்நிலையும் கடந்து போலாம்.
12 மாசம் ஆண்டவரே தனித்து போன வெறுமை, இயலாமை, இல்லாமை, நோய், வேதனை, குடும்ப உடைச்சல், என்னென்னவோ அவையை எழுதி பாருங்க. இப்படிப்பட்ட தனித்து புள்ளருக்கு, பையருக்கு, குழந்தைக்கு, புஷ்டருக்கு, ஆனா வாழ்க்கை என்பது தனிமை. எல்லாமே இருக்கு, வாழ்க்கை என்பது வெறுமை. எல்லாமே இருக்கு, எல்லாமே ஒன்றுமில்லாமல் இருக்கு. பைபிள் சொல்லுது 7, அவள் எரோமியாவை துறவில் போட்டது ராஜாவின் அரமிலிருந்த எத்தியோப்பியன் ஏபத் மெலக்கு என பிரதானி கேள்விப்பட்டான். எப்போ கேள்விப்பட்ட ராஜாவோ பென்யமீன் வாசல். அப்போது ஏபத் மெலக்கு ராஜாவின் புறப்பட்டு போய் ராஜா நோக்கி, ராஜாவாகி ஆண்டவனே, இந்த புருஷர் எரோமியா தீர்க்கதரிசி துறவிலே போட்டு செய்ததெல்லாம் தகாத செய்ய இருக்குது. அவன் இருக்கிற இடத்துல பட்டினினால் சாவானே. பாத்துங்க எப்படி சாவா. இனி நகரத்தில் அப்பம் இல்லை. அப்ப எரோமியா செத்தா எங்க சோறு இல்லை. யாரு தெரியுமா? யாரோ ஒரு புறஜாதிகாரன். யாருங்க? எத்தியோப்பியன் புறஜாதிகாரன். அப்போ ராஜா கிட்ட பேசுறான். சொந்த ஜனம் பேசல, அவர் ரத்தம் பேசல, ஆசாரியம் பேசல, ராஜா பேசல, தேசத்துக்கு நன்மையா பேச யாரும் பேசல. யாரோ ஒரு புறஜாதிகாரம் பேசுறான். அப்ப ராஜா சொல்றான், நீ போய் காப்பாத்தின பழம் புடவைகளை அரண்மனை எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல அந்த உள்ள விட்டு. பைபிள் சொல்லுது, அப்பொழுது தூக்கிட்டு 13, அப்போது எரோமியா கையிலாம் தூக்கி அவனை துறந்து எடுத்து விட்டார்கள். எரோமியா மறுபடியும் எங்கே வந்துட்டாரு? காவசாய் மட்டும் அவனை பாருங்க. சில நேரங்களில் முடிக்கிறேன், நான் உங்களை திக்கெட்டில் விடேன். நமக்கு கடவுள் பேசாமல், தேவன் பேசாமல் இருக்கலாம். ஆனால் எங்கேருந்து உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் உதவி செய்து உங்களை வாழ வைக்க வேண்டுமோ அதற்கான உதவியை கரெக்டான டைம்ல கட்ட செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமே. நீங்க நினைக்கலாம் இங்கேருந்து வர இல்லை. நான் மறுபடியும் சொல்ற ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் மறுபடியும் மறக்க முடியாது. வாழ்க்கையில இந்த 10 வருஷத்துல ஏதோ மறந்துட்டேன். 5-6 வருஷத்துல ஒரு சம்பவம் வரைக்கும் அடிக்கடி நினைவுபடுத்துது. நான் நினைக்கவே இல்லை. ஒரு நாள் நானும் என் மனைவியும் மியாட் ஹாஸ்பிட்டல் மாமனார் சேர்த்திருந்தாங்க. அப்போ ஸ்டார் சிட்டி ஸ்டார் வண்டி டைரக்ஷன் போரும் சிக்னல் தாண்டும் போது, சிக்னல் தாண்டி போகும்போது செயின் அருந்து உள்ள ஆயில இடிச்சிச்சு. ஆயில் இடிச்சு ரோடெல்லாம் ஆயில் ஊத்து. ரோட்ல நிக்கிறோம், தர ஊத்து. அந்த டிராபிக் அப்ப பிரிட்ஜ் கட்டல, என்னால் தள்ள முடியல. செயின் சிக்கிச்சு, வீரம் தள்ள முடியல. ஹாஸ்பிட்டல் அவர் 4 மணிக்கு போனாதான் ஒரு முறை 2 நிமிஷம் பார்த்து வர முடியும். அவர் அப்ப ஹாஸ்பிட்டல் ஆன்ஜியோ பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. மீன்ஸ் ஸ்டென்ட் வச்சுட்டு என்ன பண்ண பைக் எல்லாம் போயினுக்குது. வண்டியை தூக்க முடியல. இந்த பக்கம் தூக்கி ரோடு வரைக்கும் தள்ளுறதுக்குள்ள டிராபிக் மண்ணெல்லாம் வாரி போட்டேன். காரணம் எவனா வழிக்கு உண்டு அந்த ரத்த யாருக்கு வரும். அதான் ரோட்ல பார்த்து தான் போட்டுட்டு அந்த செயின் தள்ளின்னு போவோம். டைம் போனோம், தள்ளவே முடியல வண்டி. பல நேற்று எதிர்க்க கேட்ட எங்கே மெக்கானிக் எதிர்க்கவே இருக்கு. மிகுந்த சந்தோஷம். எருக்க ஓடுறேன். ஒரு மெக்கானிக் அப்புறம் அவன் வரமாட்டேன். வந்து போச்சு. இல்லை இப்போ முடியாது. அப்படி உள்ள போங்கன்னு சொன்னோம். அங்கே ஒரு டெத்து திறக்க மாட்டேன். ரோட்டில் வந்துட்டேன். தனக்கு திகைத்து போய் நிற்கிறோம். வழியும் தெரில, ஒன்றுமே தெரில. என்ன செய்யும் தெரியாம போதே அங்கே ஒருத்தனை கேட்டேன். அங்கே போங்க ரோட்டில்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் ஆட்டோ கார் ஏறி எப்படியோ 2-3 கிலோமீட்டர் தாண்டி போகிறேன். அங்கே எங்கே இல்லை. அப்போ ஒருத்தர் சொன்னான், சந்துல கடைசியில் என் மனசு என்ன சொன்ன, பக்கத்திற்குள்ளேயும் வரல, எதிர்பார்க்குறோம் வரல. அங்கே போனான்னு வைங்களேன், அந்த வீட்டுக்கு கீழே ஷெட் இருக்கும் பார்த்தீங்களா, வீட்டுக்கு கீழே படிக்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, இவ்வளோன்ற ஒரு ஆள் போட்டு ஒரு ஆள் நின்று பேசினுக்கிறான். ஒரு பையன் ரிப்பேர் பண்ணிருக்கான். சும்மா இருக்கவனே கூப்பிடும்போது வரல, ரிப்பேர் பண்ணுற 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் எப்படி வர போகிறான் அப்படின்னு யோசிக்குமா சார். இந்த மாதிரி ஆகிப்போ சொன்னார்ல, இல்லை போய் எட்டுனோடான்னாரான். வண்டி எடுத்துக்கோ சார், எடுத்துன்னு போ, டோ பண்ணிடுவான்னு சொன்னேன். அவன் டூல்ஸ் எடுத்துன்னு வந்தார். அந்த கிராஸாக அப்படி வந்தார் போனார். என்னை வண்டியில் உட்கார வச்சார், டோ பண்ணார். மறுநாள் லேச்சு சாம் போயிட்டு மறுநாள் எடுத்துன்னு கொடுத்தான். சலையில சில நேரங்களில் இவங்க தான் உதவி பண்ண நினைப்போம். இங்கே இவங்க கிடைக்க நம்ம இவங்க நினைப்போம், இவங்க கிடைக்கலாம் இல்லை நினைப்போம். கர்த்தர் உனக்கு ஏற்ற ஆளை, என்னை ஏற்ற ஆளை கர்த்தர் வைத்து உனக்கு என்ன செய்யணுமோ, எந்த நேரத்தில் செய்யணுமோ கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். கர்த்தர் சொல்லாமே, ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றுள்ளா விடேன், நான் உங்களை திக்கற்றுள்ளா விடேன். எந்த சூழ்நிலை வாழ்க்கையில வந்தாலும் ஒன்று கற்றுக்கொள்ளுங்கள், தனிமை எதை இழந்தாலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் இந்த வார்த்தை நீ மறக்க கூடாது. இந்த 11 மாசத்துல 12 மாசம் எத்தனை தோல்வி வந்திருக்கலாம். ஆகிய தேவன் நோட்டி பிள்ளைக ஒண்ணுதான் நடக்கும், நான் தான் விட்டு போக முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன விட்டு போக மாட்டாது. யாருன்னாலும் சரி, என்ன வாழ்க்கை நடந்தாலும் சரி, என்ன வாழ்க்கை நம்ம சொன்னாலும் சரி, தேவன் நம்மளை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள அல்லவே. யோசனை காட்டலுமா உங்களுக்கு, எரோமியா காட்டிலுமா உங்களுக்கு?
வாழ்க்கை வாலிபத்தெல்லாம் கத்தருக்காக சொல்லி 40 வருஷத்துக்கு திருக்குறள் உரைத்து கடைசி என்ன கொடுத்தாங்க? அடி கொடுத்தாங்க, சிறைசாலையை கொடுத்தாங்க, சேத்துல போட்டாங்க. ஆனால் சேத்துல போட்டவெல்லாம் பாபிலோன் ராஜா பட்டயத்தில் செத்தாங்க. ஆனால் சேத்துல விழுந்தவன் சிறையிருப்புக்கும் போல அவன் சாதாரணமாக உயிரோட கொடுத்து 10 நாட்களை போட்டு செத்தாங்க. கரெக்டாக சொல்லாம சாவடிக்கணும்னு நினச்சலாம் செத்து போனாங்க. செத்துருவான் சொன்னவன் வாழ்ந்தாங்க. அதே நேரத்தில் எவன் கூட சேர்ந்து உதவி செய்து தூக்குனானோ கர்த்தர் அவனை வாழ வைத்தார். கரெக்டாக சொல்ல. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.